ஹாய் வணக்கம் மக்களே. இது நம்மளோட யூடியூப் சேனல் அறிந்து முறையாமல் அறிவியல். நான் உங்கள் சண்முகம். எல்லாரும் இப்போ வந்து பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த டைமில் உங்களுக்கு ஒரு அருமையான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் பொங்கல் செலிப்ரேஷன். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இன்னைக்கு இந்த பொங்கல் டைமில் தெரிஞ்சுக்கிறது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்னு நினச்சேன். ஸோ அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரிய போகுது. வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் என் பொங்கல் மற்றும் தமிழர் மற்றும் அறுவடை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, இந்த பொங்கல் அப்படின்ற நேமோட அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட் தெரியணுங்க. பொங்கல்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொங்கல் தான். பட் ஆனால் இந்த பொங்கலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொங்குதல் ஆர் பொங்கி வழிதல். அதாவது அதுக்கு பேர் என்னன்னா செழித்தல் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன, நம்மளோட வாழ்வும் நம்மளோட வளமும் நல்லா பொங்கி, அதாவது பொங்கல் பானை பொங்கி வழிகிற மாதிரி செழித்து வழிந்து நம்ம எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விழாவை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த பொங்கல் அப்படின்னா செழித்தல், செழித்து வழிதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொங்கல் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்னவெல்லாம் இருந்ததுன்னா அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறுவடை திருநாள்னா நம்ம மக்கள் எப்பவுமே வந்து இந்த பொங்கலை எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்னா, ஆடியில் விதை நெல் விட்டு அதுக்கப்புறம் வந்து அது நாத்தா மாறி நாத்தை வந்து நடவு செஞ்சு அதுலேருந்து நம்ம வந்து நம்மளுக்கு கதிராகி கதிர் முற்றி அதை அறுவடை செய்கிற டைம் வந்து இந்த மார்கழி கடைசியில் வந்து தை மாதத்தில் பண்ணுவாங்க. நம்மளோட காத்திருப்பான ஆடி டு இந்த தை மாதம் வரையும் அது வந்து ஒரு முழுமை பெற்று நம்ம வந்து எல்லாரும் வந்து நம்ம இந்த பலனை வந்து அடையிறோங்க. பலனை அடையிற இந்த மாதம் தான் தை மாதம். இது நம்ம அனைவரும் நம்மளோட வாழ்வை பொங்கி செழுமையாக மாற்றுறதுனால ஸோ இதுக்கு வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குங்க. அதுக்கடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த பொங்கல் விழா எப்போலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் ஆர்வலர்லாம் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி இந்த பொங்கல் விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் முன்னாடியிலேருந்து கொண்டாடிக்கிட்ட விழாவை தான் வந்து சொல்கிறாங்க. இது என்னன்னா, ஒரு சில கல்வெட்டுகளில் இப்போ வந்து முதலாம் ராஜேந்திரனோட கல்வெட்டில், திருவெற்றியூர் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதியீடு விழா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணதா ஏதோ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. புதியீடுனா புதிய அறுவடை. நம்ம வந்து புதுசாக நெல் அறுவடை செஞ்சு அது வழியாக வந்து இந்த அறுவடை திருநாளாக கொண்டாடுற மாதிரி சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் முன்னொரு காலத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும் போது அங்கங்கே வாழ்கிற மக்கள் அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. ஈவன் மகர சங்கராந்தின்றது முன்னாடியே வந்து, அதாவது தெலுங்கு பேசுகிற மொழி பேசுகிற மக்கள்லாம் வந்து இதை மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு விழாவாக வந்து கொண்டாடுறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனோட கல்வெட்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, மகர சங்கர மன பெரும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கல்வெட்டுல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த தை பொங்கல் தினத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பரிவாரங்களோட சேர்ந்து காவிரியில போயிட்டு புனித நீராடி இதை வந்து நாளை மிகச்சிறப்பா வந்து கொண்டாடுறதுலாம் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம நம்மளோட பழம்பெரும் நூல்களான புறநானூறு, பரிபாடல் போன்ற பல நூல்களில் இந்த அறுவடை திருநாள் இந்த பொங்கல்னால வந்து நிறைய பேர் வந்து பாடி எழுதியிருக்காங்க. அப்புறம் நம்மளோட பழமையான இலக்கியமான ஐங்குறுநூறுல நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பொங்கலை தான் வந்து மீன் பண்றதா வந்து நம்மளோட தமிழர்லாம் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம நம்மளோட ஐம்பெரும் காப்பியத்துல ஒன்னான சீவக சிந்தாமணியில ஒரு பாடல் வந்து இருக்குதாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மங்கையர் வளர்த்த செந்தி புது களத்து எழுந்த தீம்பால் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை தான் வந்து சிறப்பா வந்து குறிப்பிடறதா சொல்றாங்க. ஸோ இதுபடி பாத்தீங்கன்னா நம்மளோட பொங்கலோட மரபு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னால இருந்து வந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பொங்கல் நாளுமே வந்து ஒரு நீண்ட அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருக்கிற ஒரு விழா தாங்க. இதுல வந்து நாள் வந்து எப்பவுமே வந்து நம்ம சொல்றது போகி. போகி வந்து எப்போ வரும்னா, கிட்டத்தட்ட மார்கழியோட கடைசி நாள் தான் போகியா வந்து கொண்டாடுவோம். இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லா பழைய திங்ஸ்லாம் வந்து ஒரு சில தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு வந்து அதுக்கு ரொம்ப இயர்லியராக அன்னைக்கு காலையில் விடியகாலில் எழுந்து நம்ம மக்கள் வந்து அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து அதை வந்து தீ மூட்டி, அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பழைய வீட்டில் இருக்க பழைய தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து எரிச்சிட்டு வீட்டுக்கு தேவையான புதிய விஷயங்களை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ அதேமாரி வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிற நிறைய நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து எரிஞ்சு போயிட்டு புதுசாக நிறைய பாசிட்டிவ் எண்ணங்களும்
பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து இந்த போகி பண்டிகை. இது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த செலிப்ரேஷன் ஆஃப் தை பொங்கலுக்கான ஒரு முன்னோட்டமாக தாங்க இந்த வந்து போகி விழா இருக்குது. அதுக்கு அடுத்தது 2வது நாள் தை 1. இது வந்து தை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க, தை பொங்கல் சொல்லுவாங்க, அறுவடை நாள். ஸோ எல்லாமே சொல்லலாம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட நிலத்துல அறுவடை செஞ்ச புது நெல், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பொங்கல் வைக்க ஒரு புது பானை வந்து வாங்குவேன். ஸோ எல்லாமே புதுசாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நிலத்துல விளைஞ்ச செங்கரும்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், இன்னும் நிறைய வந்து காய்கறிலாம் விளைஞ்சிருந்தா ஸோ இது எல்லாமே எடுத்துட்டு வந்து இது வந்து ஒரு புது பானையில் பால் கூட சேர்த்து இதை வந்து பொங்கி அதை வந்து பொங்கலாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாள் தான் வந்து நம்ம ஆதார கடவுளான சூரியனுக்கும் பூமிக்கும் மற்ற பஞ்சபூதங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற முதல் நாள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ விவசாயனாலுமே வந்து சூரியன் இல்லாத விவசாயம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பூமி இல்லாமல் எதை போய் நட முடியும்? இந்த விவசாயத்துக்கு ஆதாரமான நம்ம பூமி, சூரியன் மற்றும் பஞ்சபூதங்கள், இந்த காற்று, இது எல்லாத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற நாள் தாங்க இந்த தை 1ஆம் நாள். அதுக்கடுத்து 3வது நாள் வந்து மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாட்டுப் பொங்கல்னா நம்மளோட விவசாயத்துக்கு பெரிய பங்கு வகிக்கிறது நம்மளோட கால்நடைகள். ஸோ மாடு வந்து ஏர் உழுறதுக்கும், கதிர் அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கதிரை வந்து எடுத்து செல்றதுக்கு, ஸோ இதை மாதிரி நிறைய பணிக்கு வந்து நமக்கு வந்து நம்மளோட கால்நடைகள் பெரிதும் உதவியாக இருக்குது. அந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த பொங்கல் விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஊர்லலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது என்னென்னா, மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் செலிப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பொங்கல் வச்சு நம்ம மாட்டுக்கு கொடுத்து மாடை வந்து கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி அதுக்கு வந்து நிறைய இது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு பலூன் கட்டி அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தா மஞ்சள் விரட்டுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே நாள் ஈவினிங் படையல் போட்டு வீட்டில் புது ட்ரெஸ்ஸை அன்னைக்கு தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எப்படா அந்த புது ட்ரெஸ்ஸை போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிற டே வந்து இந்த மாட்டு பொங்கலுங்க. அதுக்கு அடுத்தது 4வது நாள் வந்து காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. காணும் பொங்கல்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு கேதரிங்கான ஒரு நாளாக சொல்கிறாங்க. இந்த காணும் பொங்கல் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கும் வந்து போய் அவங்க வீட்டில் வந்து எல்லாரும் கூடயும் ஒரு சந்தோஷமாக வந்து ஒரு கேதரிங்கான நாளாக வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதேமாதிரி வந்து இந்த நாளில் வந்து நிறைய பேருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க காலில் விழுந்தால் நமக்கு வந்து நிறைய பைசாலாம் கிடைக்குங்க. சின்ன வயசில் நிறைய பேர் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதேமாரி ஒரு என்ஜாயபுளான டே, எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறதோ இல்லை வந்து சந்தோஷமா இருக்கிற நாள் தான் வந்து இந்த காணும் பொங்கல். மற்ற ஸ்டேட்ல நான் சொல்லியிருக்கல பொங்கலை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ல வந்து கொண்டாடிடுறாங்கன்ட்டு. முக்கியமான இடம் எதுனா நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா, இதே மாதிரி ஒரு சில இடத்துல இதை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றோம். மகரம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூரியனை வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து இயற்கைக்கு ஆதாரமான சூரியன் வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதா சொல்லி இந்த மகரம் அப்படின்னு சொல்லி சூரியனை சொல்றாங்க. ஆஸ்ட்ராலஜி படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. என்னன்னா, அந்த சூரியன் கிரகமானது என்ன பண்ணுன்னா மகர ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு போவாராங்க. ஸோ அது வந்து சந்திராயணத்துல சூரிய பகவான் வந்து சஞ்சாரம் செய்யற இந்த டைமை தான் வந்து அவங்க வந்து மகர சங்கராந்தியா வந்து செலிப்ரேட் பண்றத வந்து ஆஸ்ட்ராலஜி படி வந்து சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுங்க. அது இல்லாம இன்னும் வட மாநிலத்துல லஹுரி, பிஹு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து வட மாநிலத்துல இந்த டைம்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோதுமை, நெல், இன்னும் மற்ற காய்கறிலாம் வந்து பயிர் பண்ணி இந்த பலனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து இதுவெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. சிலர்லாம் பட்டம் விடும் விழாலாம் வந்து நடக்குங்க வந்து வட மாநிலத்தில். இதுக்கடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, கோலம்லாம் வந்து போடுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ கோலத்தை வந்து நார்மலாக எதில் போடுவாங்கன்னா அரிசி மாவில் போடுவாங்க. ஸோ இந்த அரிசி மாவில் போகிறது வந்து கோலத்தோட வந்து மெயின் பர்பஸே வந்து சின்ன சின்ன எறும்பு இதே மாதிரியான உயிரினங்களுக்கு உணவு அளிக்கிற மாதிரி வந்து நம்மளோட பேஸே வந்து அதுதாங்க. நார்மலாக மார்கழி மாதத்துல இந்த கோலம் போடுறத நம்ம வீட்டு பெண்கள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் டைம் வரையும் வந்து இந்த கோலத்தை போட்டு ஸோ டெய்லி வந்து கோலம் போட்டு வீட்டில் வந்து பூசணி பூலாம் வைக்கிற ஒரு சில பழக்கம்லாம் வந்து கிராமப்புறங்களில் இருக்குதுங்க. இது எதை வந்து குறிக்குது அப்படின்னா நம்மளோட செழிப்பு, வளமை, மக்கள் வந்து செழிப்பாக வந்து இருக்கிறத வந்து குறிக்குதுங்க. அதுக்கடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இந்த பொங்கல் டைமில் நம்மளோட தமிழரோட வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிற இந்த விழா வந்து பாரம்பரியமாக ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியிலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனோட அடிப்படை ஆதாரம் என்னன்னா, நம்மளோட கால்நடைகளுக்கும் நமக்கும் ஒரு நட்புறவு நட்புறவை இருக்குது. இதை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த விளையாட்டா வந்து நம்ம வந்து இதை பண்றோம் அப்படின்றதாங்க வந்து இதனோட அடிப்படை ஆதாரம். நம்ம தமிழ்நாட்டில்
மதுரை, அலங்காநல்லூர் போன்ற நிறைய இடத்துல வந்து இந்த ஏறு தழுவுதல் இல்லைன்னா வந்து ஜல்லிக்கட்டுன்ற விழா வந்து மிக சிறப்பாக வந்து இந்த டைமில் வந்து எல்லாரும் மக்களும் கொண்டாடுவாங்க. பொங்கலை வந்து நம்ம இயற்கையோடு இயந்த ஒரு விழாவாக தான் வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து இயற்கையாக வந்து நம்மளோட வயல்வெளிகளை விளைந்த நம்மளோட நெல், கரும்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், கிழங்கு வகைகள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து விழாவாக கொண்டாடுறது மூலம் இதனோட விளைச்சலை வந்து ஊக்குவிக்கிறோங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த விழாவின் மூலமாக நிறைய வந்து இதேமாரி விஷயங்கள் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இயற்கையோட இயந்த ஒரு விழாவாக தாங்க பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்து இப்போனா வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பொங்கல் விழா வந்து அதனோட செலிப்ரேஷன் கொஞ்சம் இந்த சிவிலைசேஷன் மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொங்கல் விழாவிலிருந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறேங்க. என்னன்னா வந்து முக்கியமாக வந்து நம்மளோட விவசாயம், நம்மளோட கால்நடைகள் தான். கண்டிப்பாக வந்து உணவு இல்லாமல் மக்கள் வந்து வாழ முடியாது. அதுக்கு ஆதாரம் வந்து நம்மளோட நிலமும் அதில் நடக்கிற இந்த விவசாயம், இந்த விவசாய மக்கள் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இது இல்லாமல் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஃபுட்டே இல்லாமல் மனுஷங்க வந்து ஒரு பெரிய வந்து அவல நிலைக்கு ஆளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை பாதுகாக்க நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யலாங்க. மக்களே, இந்த பொங்கல் தினத்து ரிலேட்டடான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் இந்த நாளை வந்து மிகச்சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் எல்லாம் ரிலேட்டட் டு பொங்கல் பற்றியான தகவல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். இதேமாரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சண்முகம். நன்றி, வணக்கம்.